தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இன்று ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு பயணம் செய்கின்றார். அது குறித்த செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் யாழ்ப்பாணத்துக்கான புதிய விமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. அது குறித்த செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். அரிசியை பதுக்கி வைத்திருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் மேலும் பலர் மீது விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அத்துடன் நேற்று நாட்டிலே இடம்பெற்ற மின்சார தடை சம்பந்தமாக ஏராளமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதனுடைய பின்னணி தகவல்கள் அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் ஒரு பெரிய கவலையாம், தீராத கவலையாம். அவர்கள் 2 பேருடைய கவலையும் என்னென்று சொல்லி பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட இன்று ஒரு முக்கியமான கேலி சித்திரமும் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் 3 நாள் உத்தியோகபூர்வ பயணமாக இன்று ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு பயணமாகின்றார். அவர் அங்கு நடைபெறுகின்ற உலக உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கின்றார். அதற்காகத்தான் அங்கு செல்கின்றார். அத்துடன் ஐக்கிய அரபு ராச்சியத்தினுடைய பல்வேறு தலைவர்களை சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்துவார் என சொல்லப்படுகின்றது. இதன்போது ஏதேனும் பொருளாதார ஒப்பந்தங்கள் போடப்படுமா இல்லையா என்பது குறித்து தகவல்கள் ஏதும் வெளியாகவில்லை. இருந்த போதிலும் கூட பல்வேறு மட்ட தலைவர்களை சந்தித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவார் என சொல்லப்படுகிறது. யாழ்ப்பாணத்துக்கான புதிய விமான சேவைகளை ஆரம்பிக்கப் போவதாக இண்டிகோ விமான சேவை நிலையம் அறிவித்திருக்கின்றது. அதாவது பெங்களூரிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கும் யாழ்ப்பாணத்திலிருந்து பெங்களூருக்குமான சேவையாக இது இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இது எப்பொழுதிலிருந்து ஆரம்பிக்கப்படும், ஒரு நாளைக்கு எத்தனை சேவைகள் இருக்கும் அல்லது ஒரு வாரத்தில் எத்தனை சேவைகள் இருக்கும், இது போன்ற தகவல்கள் இன்னமும் வெளியாகவில்லை. இப்பொழுது முதல்கட்ட தகவல்கள் வெளியாகி உள்ளன. யாழ்ப்பாணத்துக்கும் பெங்களூருக்கும் இடையில் புதிய விமான சேவைகளை ஆரம்பிப்பதற்கு இண்டிகோ விமான சேவை நிலையம் தீர்மானித்துள்ளது. அரிசியை பதுக்கி வைத்திருப்போருக்கு எதிராகவும் செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்கி அரிசியினுடைய விலையை அதிகரிப்பவர்களுக்கு எதிராகவும் தீவிரமான தேடுதல் வேட்டையை மேற்கொண்டு வருவதாக நுகர்வோர் அதிகார சபை அறிவித்திருக்கின்றது. இதுவரை அவர்கள் தொடர்ச்சியான முறையில் இரவு பகல் பார்க்காமல் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இந்த அரிசியை பதுக்கி வைக்கிறார்களுக்கு எதிராக கடுமையான தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்களாம். தலைநகர் கொழும்பு உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில காலங்களில் இதுவரை 2000க்கு மேற்பட்ட சுற்றி வளைப்புகளை தாங்கள் மேற்கொண்டிருப்பதாகவும் தேடுதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இதுல ஏராளமான கடைக்காரர்களுக்கு குற்றப்பணம் அறவிடப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. எனவே நுகர்வோர் அதிகார சபை வெளியிட்டிருக்கின்ற தகவல் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னா, அரிசியை பதுக்கி வைத்திருக்கின்ற தனிநபர் ஒருவருக்கான குற்றப்பணம் எவ்வளவு சொன்னா, அதாவது தேடுதல் வேட்டை நடக்கக்குள்ள அவர் பிடிபட்ட அவருக்கான குற்றப்பணம் எவ்வளவு சொன்னா 1 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரையான ரூபாவாக இருக்குமாம். இது தனிநபர் ஒருவருக்கு எதிரான குற்றப்பணம். அதே போல ஒரு நிறுவனம் கண்டுபிடிக்கப்பட்ட, அரிசியை பதுக்கி வைத்திருக்கின்ற ஒரு நிறுவனம் கண்டுபிடிக்கப்பட்ட 5 லட்சத்திலிருந்து 50 லட்சம் வரையான ரூபாக்கள் குற்றப்பணம் அறவிடப்படும் என்று சொல்லி நுகர்வோர் அதிகார சபை அறிவித்துள்ளது. பொது போக்குவரத்துகளில் இனிமேல் இலத்திரனியல் முறையில் பணம் செலுத்துகின்ற முறை அறிமுகப்படுத்தப்படும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு. இந்த நடைமுறை வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுகளிலையும் இருக்குது. அதே போல மலேசியா, சிங்கப்பூர், துபாய் இந்த மாதிரியான நாடுகள்லையும் இந்த நடைமுறை இருக்குது. அதாவது இப்போ நாங்கள் ஒரு பஸ்ஸில் ஏறுறோம் என்று சொன்னால் எங்களுடைய பேங்க் கார்ட்டையோ அல்லது அதுக்கண்டு இருக்கிற கார்ட்டையோ, இப்போ யூகேல ஒய்ஸ்டர் கார்ட் என்று சொல்றது, இந்த ஒய்ஸ்டர் கார்ட் மாதிரி ஒவ்வொரு நாடுகளையும் ஒவ்வொரு விதமான கார்ட் இருக்கும். அந்த கார்ட்டை சார்ஜ் பண்ணி வச்சு போட்டு அதில் காசை ஏற்றி வச்சுட்டு அதை டச் பண்ணிட்டு போக வேண்டியதான். அதே மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இப்போ இலங்கைக்கு வரப்போது. பஸ்ஸுக்குள்ளே அந்த ரீடர் இருக்கும். அந்த ரீடரில் கொண்டு போயிட்டு நீங்கள் உங்களுடைய பேங்க் கார்ட்டை டச் பண்ணலாம். அல்லது அதுக்குன்னு சொல்லி ஏதாவது கார்டு அறிமுகப்படுத்துவீங்க கட்டாயம். அந்த கார்ட்டை நீங்கள் டச் பண்ணி போட்டு போக வேண்டியதான். பிறகு அந்த கார்ட்டில் காசு முடிஞ்ச பிறகு அதை நீங்கள் டொப்பப் பண்ணணும். எங்களுடைய ஃபோனுக்கு காசு டொப்பப் பண்ணுற மாதிரி. எனவே அப்படியான ஒரு சிஸ்டம் இலங்கைக்கு வர்றது உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டியது. இந்த காசை கொடுத்து மிச்ச காசு தெரியல இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒன்றுமே அதில் இருக்காது. எனவே காசினுடைய அந்த புழக்கத்தை நல்லா கட்டுப்படுத்தி டிஜிட்டல் முறையில் பேங்க் கார்டை பயன்படுத்துறது அல்லது இந்த வேறு அட்டைகளை பயன்படுத்துறது உண்மையிலேயே லஞ்சம், ஊழல் இதுகளில் இருந்து ஒழிக்கிறதுக்கு மிகச்சிறந்த ஒரு நடைமுறையாகும். அதோட பொதுமக்களும் தங்களுடைய காசை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஏன்னா ஆன்லைன் பேங்கிங்கில் செக் பண்ணலாம். ஒவ்வொரு முறையும் ட்ராவல் பண்ணிக்குள்ள எவ்வளோ காசு போதுங்க என்று சொல்லி எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்குன்னு தானே பேங்கில். எனவே எல்லா கணக்கு வழக்குகளையும் பார்க்கறதுக்கு இது
உதவியாக இருக்கும். எனவே இப்படியான நடைமுறை வந்து மிக விரைவில் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. போலீசார் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றார்கள். இது என்ன சம்பவம் என்று சொன்னால், கொழும்பில் வந்து மவுண்ட் லெவனியான் இருக்குது தானே, மவுண்ட் லெவனியா போலீஸ் ஸ்டேஷனில் வேலை செய்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு ஆள் சொல்லாமல் கொள்ளாமல் துபாய் ஓடிட்டார். எப்போ என்று சொன்னால், நேற்று முன்தினம் சனிக்கிழமை இரவு வந்து அவருக்கு வந்து நேற்று முன்தினம் சனிக்கிழமை இரவு வந்து நைட் டியூட்டி இருந்திருக்குது. அப்போ நைட் டியூட்டியில் இருந்து போட்டு திடீரென்று என்ன செய்திருக்கார், ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு துபாய்க்கு போயிட்டார். அவர் துபாய்க்கு போனதில் ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவருக்கு வந்து கோல் அடித்து பார்த்துருக்கணும் மற்ற போலீஸ், அவர் கோலுக்கு ஆன்சர் பண்ணல, சொல்லாமல் கொள்ளாமல் துபாய்க்கு ஓடிட்டார். அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவருடைய கையில் இருந்த T-56 வகை துப்பாக்கியும் அதுக்குரிய 30 ரவைகளும் எங்கே என்றுதான் இப்போ கேள்வி. துவக்க வந்து எங்கேயோ போட்டு ஓடிட்டார், அந்த ரவைகளையும் எங்கேயோ போட்டு ஓடிட்டாரா அல்லது யாருக்காவது வித்தாரோ தெரியல, வித்து அந்த காலத்தில் தான் போனாரோ தெரியல. இதுவரைக்கும் அந்த துப்பாக்கியோ அதற்குரிய ரவைகளோ வந்து கண்டுபிடிக்கப்படல. ஏற்கனவே நாட்டில் வந்து நிறைய T-56 வகை துப்பாக்கிகள் வந்து காணாமல் போயிருக்குன்னு சொல்லி ஒரு பக்கம் இராணுவமும் போலீஸும் வந்து தீவிரமாக தேடிக்கொண்டிருக்குது. அதோட இந்த போலீஸுக்காரர் வந்து இந்த துவக்க வந்து இங்கே போட்டு ஓடிட்டார். இப்போ ஸ்ரீலங்கா போலீஸ் வந்து இன்டர்நேஷனல் போலீஸ் இன்டர்போல் இருக்கு தானே, இன்டர்நேஷனல் போலீஸினுடைய உதவியை நாடி இருக்குது அந்த துபாய்க்கு போன போலீஸ்காரரை திருப்பி நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு. ஏன்னு சொன்னால், அவர் துவக்க வந்து எங்கே போட்டுட்டு போனார் அல்லது யாருக்கு வித்தார் என்று அறியத்தானே வேணும். அதுக்காக வந்து இப்போ இன்டர்நேஷனல் போலீஸ் வந்து அவரை கைது செய்து ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு வர முயற்சியில் ஈடுபட்டிருக்காம் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி உள்ளன. நேற்று நாடு முழுவதும் மின்சார தடை ஏற்பட்டது தானே. அந்த மின்சார தடை சம்பந்தமாக நிறைய கதைகள் பலவிதமான கோணங்களில் பலவிதமான கதைகள் வந்தோண்டே இருக்குது. மின்சார தடை ஏற்பட்டது என்னவோ ஒரு கொஞ்ச நேரம் தான், காலம் ஏதோ 10:45 இருந்து பின்னர் ஒரு 3:30 மணி வரைக்கும் தான் மின்சார தடை ஏற்பட்டது. ஏதோ இலங்கையினுடைய வரலாற்றில் இதுக்கு முதல் பவக்கட்டே நடந்ததில்லை என்ற மாதிரியும், பவக்கட்டுண்டா என்னென்றே தெரியாத மாதிரி தான் நேற்று நிறைய செய்திகள் எல்லாம் வந்திருந்தது. இதில் வழக்கம் போல எதிர்க்கட்சிகளை சேர்ந்த ஆக்கள் வந்து இது அனுர அரசாங்கத்தினுடைய இயலாமையை காட்டுகிறது, அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு நாட்டை ஆள தெரியாது, அதனால தான் மின்சார தடை ஏற்பட்டது, பவர் கட் ஏற்பட்டது என்று சொல்லி ஒரு பக்கம் தங்கட கதைகளை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். நான் ஏற்கனவே நிறைய காணொளிகளில் சொல்லியிருக்கிறேன், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலே பிளபிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அதனால தான் அரிசி விலை கூடிட்டுது, தேங்காய் விலை கூடிட்டுது, யாழ்ப்பாணத்தில் போயிட்டு நல்லம்மா என்று சொல்லி போட்டார், மற்றது வந்து மின்சார தடை ஏற்பட்டுது என்று சொல்லி இந்த இல்லாத பொல்லாத பிரச்சனைகளை வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறோம். சரி, எதிர்க்கட்சிகளை விடுவோம், அவையில் ஒரு ஓரமாக இருந்து என்னத்தையாவது சொல்லி கொண்டிருக்கட்டும். நேற்று மின்சார தடை ஏற்பட்டதுக்கான காரணம் வந்து பாணந்துறையில் ஒரு குரங்கு கூட்டம் வந்து தங்களுக்குள்ள அடிபட்டு இருக்குது. அடிபட்டு அங்கேயும் இங்கேயும் தாவி ஓடைக்குள்ள வந்து இந்த மின்சார கம்பிகளுக்கு மேலே பாஞ்சுதான் மின்சார தடை ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. என்ன பிரச்சனை சொன்னால், குரங்கு பாஞ்சு எப்படி மின்சார தடை ஏற்படும் என்று கேட்டால் அந்த லட்சணத்தில் இருக்குதான் அந்த மின்சார வலையமைப்பு, இலங்கை முழுவதும் இருக்கிற மின்சார வலையமைப்பு அந்த வகையில் இருக்காம் என்று சொல்லி இதில் இன்ஜினியர்ஸ் சொல்லியிருக்கிறோம். தாங்கள் தொடர்ந்து வந்த பல அரசாங்கங்களுக்கு எச்சரிக்கை விடுத்ததாம், திரும்ப எச்சரிக்கை விடுத்ததாம், இந்த மின்சார வலையமைப்பு வந்து மாற்றப்படணும், ஆபத்தானது என்று சொல்லி. ஆனால் யாருமே வந்து அதை காதில் வாங்கலையாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இப்போ இலங்கையில் இருக்கிற அந்த மின்சார வலையமைப்பு இருக்குதானே, இது வந்து அவுட் ஆஃப் டேட்டா, பழைய கால சிஸ்டத்தில் நம்ம இப்போ இயங்குது. எனவே இது போல இன்னும் நிறைய மின்சார தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லி சொல்லப்படுது. குரங்கு பாஞ்சாலோ அல்லது வேறு ஏதாவது மிருகங்கள் பாஞ்சாலோ மின்சார தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு சொன்னால் அந்த சிஸ்டமே வந்து பிள்ளை என்று சொல்லி, எனவே அதை வந்து புதுப்பிக்கணும், இப்போ புதிய சாதனங்கள் பொருத்தணும். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், கடந்த காலங்களில் தான் எங்களுக்கு தெரியுமே, ஊழல் நடக்காத ஒரு இடம் இருக்கா இல்லை தானே, எல்லாத்துலேயும் ஊழல், பாலம் கட்டினாலும் ஊழல், தாமரை கோபுரம் கட்டினாலும் ஊழல், எல்லாத்துலேயும் ஊழல். அப்போ மின்சார கோபுரங்கள், மின்சார கம்பிகள், இதுகளில் ஊழல் நடந்திருக்குமா இல்லையா? கட்டாயம் நடந்திருக்கும். அதனால தான் என்ஜினியர்ஸ் மாதிரி வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கணும் எல்லா அரசாங்கங்களுக்கும், இதை வந்து திருத்துங்கோ, இதை வந்து புதுப்பிங்கன்னு சொல்லி. ஆனால் யாருமே அதை காதில் வாங்கல. அவையில் வந்து அறக்கலையில் வீடு எரிஞ்சு போச்சு, கார் எரிஞ்சு போச்சுன்னு சொல்லி கோடிக்கணக்கான காசை சுருட்டுறதுக்கு தான் அவைக்கு நேரம் இருந்ததே தவிர இதுகளை திருத்துறதுக்கு நேரம் இருக்கல. இந்த நேரம் பார்த்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வந்துட்டார். எனவே அனுரகுமார திசாநாயக்க அவனுடைய ஆட்சி சரியில்லைன்னு இப்போ சொல்லி கொண்டிருக்கணும். ஆனால் சிஸ்டம் வந்து பழைய சிஸ்டம். அதனால தான் ஒரு குரங்கு பாஞ்சதால் மின்சார தடை ஏற்பட்டிருக்குது. இதுக்கு வந்து நிறைய கதைகள் சொல்லி ஏதோ இலங்கை வரலாற்றில் நேற்று தான் முதல் முறையாக மின்சார தடை ஏற்பட்ட மாதிரி. எனவே இப்போ வந்து எல்லாமே அரசியலாயிட்டு தானே, வேறு வழி இல்லை. எனவே புதிய அரசாங்கம் இந்த மின் வலையமைப்பை வந்து புதுப்பிக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கும் என எதிர்பார்ப்போம்.
அடுத்ததாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் தங்களுடைய கவலைகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அவை ரெண்டு பேருக்கும் என்ன கவலை என்று பார்த்தா, முதல்ல மஹிந்த ராஜபக்ஷவனுடைய கவலை என்று பார்த்தா, இது சம்பந்தமாக அவருடைய மகன் நாமல் ராஜபக்ஷ சொல்லியிருக்கார், தன்னுடைய அப்பா பயங்கரமாக கவலைப்பட்டவராம் என்று சொல்லி. எதுக்கு கவலைப்பட்டவர் என்று சொன்னால், இறுதி போரின் போது தலைவருடைய இளைய மகன் பாலச்சந்திரன் இருக்கார் தானே, அவர் உயிரிழந்தது சம்பந்தமாக மஹிந்த ராஜபக்ஷவுக்கு சரியான கவலையாம். அந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே அவர் பயங்கர அப்செட்டாக இருந்தவராம், கவலையாக இருந்தவராம். தன்னுடைய அப்பா இந்த அளவுக்கு கவலையாக இருந்ததை தான் பார்த்ததே இல்லையாம் என்று சொல்லி நாமல் ராஜபக்ஷ இப்போ ஒரு கதை என்று சொல்லி வச்சுக்கார். இப்போ எதுக்கு திடீரென்று புது புது கதைகளை சொல்லி கொண்டிருக்கணும் என்று தெரியல. செய்யறதையும் செய்து போட்டு அதுக்குள்ள ஒரு கதை வேறு. ஏன் அவர் நினைச்சிருந்தா அதை தடுத்து நிறுத்திக்கலாதா? அந்த பிள்ளையை உயிரோட கூட்டி கொண்டிருக்கலாதா? கொண்டிருக்க முடியும். எனவே செய்யறதையும் செய்து போட்டு அதுக்கு ஒரு கவலை வர, அதுக்குள்ள ஒரு கதை சொல்லி நம்ம என்ன சொன்னால், அந்த சம்பவம் நடந்தது கிராஸ் ஃபயரிங் இல்லையா, அது வேணுமென்று தாங்கள் செய்யலையா, கிராஸ் ஃபயரிங்கில் தானே அது நடந்ததாம். அதனால் அவர் சரியான கவலையாக இருந்தவராம் என்று சொல்லி நாமல் ராஜபக்ஷ சொல்லி வச்சுக்கார். இப்போ எதுக்காக இந்த வாக்குமூலங்கள், எதுக்காக இந்த கதை எல்லாத்தையும் சொல்லிடும் என்று தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கவலை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தையட்டி விகாரை சம்பந்தமாக, அதற்காக மக்கள் போராடுவது சம்பந்தமாக அவருக்கு ஒரே கவலையாம். ஏன்னு சொன்னால், அவர் ஆட்சியில் இருந்திருந்தால் இத்தனைக்கு அந்த பிரச்சனையை தீர்த்திருப்பாராம். போன முறை அவர் ஆட்சியில் இருக்கைக்குள்ள அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு பயங்கரமாக முயற்சி செய்தவராம். ஆனால் என்ன பிரச்சனை சொன்னால், அதுக்கிடையில் ஆட்சி மாறிட்டு தான். அதனால தானே அந்த பிரச்சனையை அவரால் தீர்க்க முடியலை. தீர்க்கிறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கைக்குள்ள ஆட்சி மாறிட்டான் திடீரென்று சொல்லி. இப்போ ஒருவேளை ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக டக்ளஸ் தேவானந்தா திருப்ப அமைச்சராக வந்திருந்தால் இத்தகைய பிரச்சனை எல்லாம் தீர்த்து எல்லா பிரச்சனையும் தீர்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்பல. அவர் சொல்லியிருக்கார், அவர் கவலைப்பட்டு சொல்லியிருக்கார். எனவே தையிட்டி மக்களுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கார். எனவே மஹிந்த ராஜபக்ஷவினுடைய கவலை அப்படி இருக்க, டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கவலை இப்படி இருக்குது. எனவே இதெல்லாத்தையும் நம்புறதா இல்லையான்றதை மக்கள் முடிவெடுப்பார்கள். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். நேற்றைய மின்தடை சம்பவத்துடன் தொடர்புடைய ஒரு கேலி சித்திரம். அதாவது இலங்கை மின்சார சபையினுடைய அந்த சிம்போல் இருக்குத்தானே, அவர்களுடைய சின்னம், அதில் அந்த மின்சார தூண் இருக்கும், லக்ஷபானா தூண் என்று சொல்லுவோம். அந்த தூண் இருக்குது, அந்த டவர் இருக்குது. அதில் ரெண்டு பக்கமும் குரங்குகள் தொங்கிக் கொண்டிருக்குது. ஆனால் இது எந்த குரங்குகள்ன்றதான் முக்கியம். பார்க்கக்குள்ள காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த குரங்குகள் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த தூண்களில் தொங்கினது கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த பல குரங்குகள் தான் மறக்க முடியாத உண்மை. எனவே இந்த கேலி சித்திரத்தை பார்க்கும்போது நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.